லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள துவரங்குறிச்சியில் அரசு துணை சுகாதார நிலைய கட்டிடம் பராமரிப்பு இல்லாமல் மிக மோசமான முறையில் உள்ளது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கபிலனிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள துவரங்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையத்தை நிற்கிறோம். அதாவது இந்த பகுதி அந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலை, அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சி, அதாவது துணை சுகாதார நிலையம் எந்த ஒரு பராமரிப்பு சுகாதாரத்தை பற்றில கிடக்கு. இந்த பகுதியில் உள்ள இப்போ கட்டடத்தை இந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ள வேணும்னு தெரியாது. வணக்கம், இந்த கட்டடம் ஒரு மோசமா இருக்கு, எல்லாமே அதை கேப்பாரு, கண்ணாடி எல்லாம் ஒரு மோசமா இருக்கு. இது குறித்து இந்த பகுதியில ஏதாவது அரசுகிட்ட அதிகாரிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? அது கொடுத்துருக்கீங்களா? நிறைய மனு கொடுத்துருக்குறோம். இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளா இது மூடப்பட்ட நிலையில தான் இருக்குது. இதுக்கு வந்துக்கிட்டு அரசு சார்பில் இருக்கக்கூடிய நர்ஸு, அதாவது அவங்க வர்றாங்களா, அதாவது எப்படின்னா அவங்க வர்ற நேரமும் தெரியாது, போற நேரமும் தெரியாது. எப்போ நாங்கள் அவசரம்னு பார்த்தாலும் இந்த கட்டணம் மூடப்பட்ட நிலையில தான் இருக்கும். இது தாய் சேய்க்காக மகப்பேறு அவசர நிலைக்காக கொண்டு வந்த கட்டடம் இது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த துவரங்குறிச்சி 22 பஞ்சாயத்துக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸ். ஆனா இந்த இடத்துல இந்த கட்டடம் இன்ன வரைக்கும் திறந்தது யாருமே பார்க்க கூட முடியல. அவ்வளவுக்கு ஒரு மோசமான நிலையில கிடக்கு. இது குறித்து நாங்க நிறைய வாட்டி எத்தனையோ தடவை ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கட்டும், எங்களுடைய கிராம சபா கூட்டம் நடக்கிறப்ப எங்களோட கிராம சபா கூட்டத்தில் கூட நாங்கள் இதை பல வாட்டி சொல்லியிருக்கோம். எப்போ வாட்டி சொன்னாலும் எல்லாரும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்களோ இல்லையா, எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதாவது துவரங்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையம் மிக மோசமான, அந்த கட்டட பராமரிப்பு இல்லாமல் மிக மோசமான நிலை இருக்கு. இந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் இதெல்லாம் பார்வையிடுறாங்களாங்கிறத கேள்விக்குரிய அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதியில் பார்வையிட வேண்டும் என்று பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.